திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழக்குப்பத்தில் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மாட்டிற்கு தீவனமாக கூட போட முடியாத அளவிற்கு அழிந்துள்ள பயிர்கள் குறித்தும் விவசாயிகள் கண்ணீர் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் பெய்த கோடை மழையில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி உள்ளன. கூலி ஆட்களை வேலைக்கு வைத்து நடவு செய்து நாற்று நட்டு தற்பொழுது அறுவடை செய்யும் தருவாயில் பயிர் முழுவதும் மழையில் நாசமானதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது. 5 ஏக்கரா நிலம் நாங்கள் பயிரிட்டிருக்கோம். டிராக்டரை வச்சு உழுவணும், 100 ஆள் வச்சு நடு நட்டோம். தை மாதம் நாங்கள் நடு நட்டது. இப்போ அறுவடை டைமில் கழிக்கு வர நேரத்தில் மொத்தம் நாத்தா வீணாயிடுச்சு. மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நெற்பயிர்கள் தான் அழிந்து விட்டது. மாட்டிற்காவது வைக்கோல் பயன்படுமா என்றால் அதுவும் பயன்படாது என்று கண்ணீர் மல்க கூறுகின்றனர் விவசாயிகள். மழையின் பாதிப்பு குறித்து தெரிவித்து 10 நாட்கள் ஆகியும் அரசு அதிகாரிகளோ வேளாண் அதிகாரிகளோ இதுவரை எட்டி கூட பார்க்கவில்லை என மனவேதனையோடு விவசாயிகள் பேசும் வீடியோ ஒன்று வெளியான நிலையில் அதனை நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் நேரடி கள ஆய்விலும் ஈடுபட்டு அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. வணக்கங்க, ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஜெயா டிவிக்கு போயிட்டு ஜெயா ப்ளஸுக்கு போய் நியூஸில் இப்போ எல்லா அதிகாரியும் நேரில் பார்வையிட்டு போயிருக்காங்க. ஏடி, பிஓ, ஆர்ஏ, அப்புறம் பார்த்திங்கன்னா விஓஓ, சிப்பந்தி எல்லா அதிகாரியுமே நேரில் பார்வையிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நிவாரணத்தை பற்றி எதுவும் சொல்லலை. நாங்கள் எங்கள் மேலதிகாரிக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்ப்போங்க. ஏன்னா நம்ம நிலம் மட்டும் இல்லைங்க, சுற்றி ஒரு 150 ஏக்கர் பார்த்திங்கன்னா சேதாரம் அடைஞ்சிருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணது தெரிலங்க, இன்னமும் வயல் அறுக்க முடியல. பார்ப்போங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் அதனை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு விரைவில் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஒரு வாரமாக தோய்ந்த தொடர் மழையால் மொத்தம் முளைச்சி போச்சு. ஒரு ஏக்கராவுக்கு 30 மூட்டை ஆகணும். இன்றைக்கி 2,000 ரூபாய் ரேட்டு. ஒரு ஏக்கராவுக்கு 60,000 ரூபா நஷ்டம்னு ஏறக்குறைய 50 ஏக்கராவுக்கு 30 லட்சம் ரூபாய் இந்த பகுதி நஷ்டமாக இருக்குது. எனவே தான் இந்த பகுதியில் இந்த போகத்துக்கு பாருதா எங்களுக்கு நஷ்டீடு கிடைச்சா தான் அடுத்து சம்பா பருவத்துக்கு பண்ண முடியும். எனவே தான் தமிழக அரசு ஏக்கராவுக்கு 60,000 ரூபாய் வீதம், 50 ஏக்கராவுக்கு இந்த பகுதியில் மட்டும் 50 ஏக்கராவுக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குறதுக்கு வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.